அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஃபாஸ்ட் ஃபுட் ஸ்டைலில் சில்லி சிக்கன் எப்படி செய்வதுன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க வீடியோக்கு போவோம். ஸோ முதலாவது நாங்கள் ஒரு 400 கிராம் சிக்கன் எடுத்து வச்சிருக்கிறோம். அது போன்லெஸ் சிக்கன். பெரும்பாலும் போன்லெஸ் சிக்கன் எல்லாம் என்னென்னு சொன்னால் பொரிக்க முறுமுறுண்டு இருக்கும். ஸோ இதுக்குள்ள நாங்கள் 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ண போகிறோம். அதே மாதிரி 2 டீஸ்பூன் cornflour, மற்றது 1 டீஸ்பூன் garlic ginger paste, இதை ஆட் பண்ணிட்டு இதோட நாங்கள் சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் வடிவை க்ளீனான ஹேண்டால் மிக்ஸ் பண்ணுவோம். இதுக்கு தண்ணி விடாங்கோ. ஏன்னு சொன்னால் ஏற்கனவே சிக்கன் ஈரலிப்ப தண்ணி தன்மை இருக்கலாம் கழுவினா கூடாது. எனவே அப்படியே இதை மிக்ஸ் பண்ணுங்க. வடிவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷமாவது அதை விடணும். என்னென்னு சொன்னால் விட்டால் தான் இதில் இருக்கிற ஸ்பைசஸ் எல்லாம் இதோட நெட் ஆகும். 15 நிமிஷத்தால் நாங்கள் எடுத்து இதை ஃப்ரை பண்ணுவோம். நாங்கள் 15 நிமிஷமாக சிக்கனை ஸ்பைசஸோடு கலந்து ஊற வச்சு எடுத்துட்டோம். ஸோ அதில் சிக்கனில் எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணி இருக்கும் வடிவாக. இப்போ நாங்கள் என்ன சொன்னால் இந்த சிக்கனை பொரிச்சு எடுக்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுப்பில் எண்ணெய் சூடாக இருக்குது. நாங்கள் இப்போ சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சு எடுப்போம். மீடியம் ஃப்ளேமில் நாங்கள் இதை பொரிச்சு எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கன் ஒரு ப்ரௌன் கலரில் பொரிஞ்சு வந்திருக்கு. இதை நாங்கள் இப்போ ஒரு கிண்டியில் எடுத்து வச்சு நாங்கள் திருப்பி சில்லி சிக்கனை செய்ய தொடங்குவோம். நீங்கள் சிக்கனை அட்லீஸ்ட் ஒரு 8 நிமிஷமாவது பொரிக்கணும். ஒரு 80% பொரிச்சு எடுத்தால் போதும். அதுக்கு பிறகு நாங்கள் சில்லி சிக்கன் கறி வைக்க மிச்சத்தை அவிய விடலாம். வடிவாக நாங்கள் சிக்கனை வடிவாக பொரிச்சு எடுத்துட்டோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் சில்லி சிக்கன் செய்கிறதுக்கான அடுத்த செகண்ட் ஸ்டெப்புக்கு போவோம். முதலாவது வெங்காயத்தை ஆட் பண்ணுவோம். அதுக்கு வெங்காயத்தை சதுர துண்டுகளாக வெட்டி வச்சிருக்கணும். அதை அடுப்பில் எண்ணெய் சூடாக இருக்கு. அதில் முதலாவது வெங்காயத்தை ஆட் பண்ணுவோம். மீடியம் ஃப்ளேம்லேயே நாங்கள் இதை குக் பண்ண போகிறோம். வெங்காயத்தின் அந்த மனம் போகும் மட்டும் வெங்காயத்தை வதக்கி எடுப்போம். பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டுது. இனி நாங்கள் இதுக்குள்ள வெட்டி வச்ச பச்சை மிளகாயை ஆட் பண்ணுவோம். ஒரு பச்சை மிளகாய் காணும். அடுத்ததா இஞ்சி பூண்டு பேஸ்ட், அது ஒரு தேக்கரண்டி வேணும். ஒரு தேக்கரண்டி ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணி இது ரெண்டையும்
ஒரு 10-15 செகண்ட் வதங்க விடுவோம். இனி இதுக்குள்ள நாங்கள் பொரிச்சு வச்ச சிக்கனை ஆட் பண்ணி வதக்குவோம். அடுத்ததா ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுவோம். அதோட 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் உள்ளதையும் ஆட் பண்ணி ஒருக்கா வடிவை மிக்ஸ் பண்ணலாம். அடுத்ததான் நாங்கள் இதுக்குள்ள வெட்டி வச்சிருந்த குடமிளகாயும் வெங்காயம் மாதிரி சதுரமாக வெட்டி இருக்கணும். அதையும் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிட்டு வதக்கி எடுப்போம். இதுக்கு ஃபைனலாக நாங்கள் ஒரு 2 கப் தண்ணியை ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணி ஃப்ளேமை கொஞ்சம் கூட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ண விடுவோம். கொதிச்சு வர நேரம் மூடியால மூடி விட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் வெந்திருக்கு. வடிவா கிரேவி எல்லாம் திக்காக வந்திருக்கு, மிக்ஸ் ஆகி. ஸோ நாங்கள் இனி அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஃபாஸ்ட் ஃபுட் ஸ்டைலில் நாங்கள் செய்த சில்லி சிக்கனை சர்வ் பண்ணுவோம். ஃபாஸ்ட் ஃபுட் ஸ்டைலில் சில்லி சிக்கன் ரெடியாக இருக்கு. இதை நீங்கள் ஒரு சைட் டிஷ்ஷாக சர்வ் பண்ணலாம் அல்லது மெயின் டிஷ்ஷோடையும் சேர்த்து சாப்பிடலாம். ஸோ என்ஜாய் த மீல். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமர்த்துங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.